ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அவரை செடி நடலாம். வெள்ளை அவரைக்காய் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ ஆடி மாதம் தான் அதை நட்டு வைப்பாங்க. நம்ம இப்போ போயிட்டு நட்டுட்டு வரலாம். இப்போ அதுக்கு தண்ணி பிடிச்சின்னு போகலாம். தொட்டியில் தண்ணி இருக்குது, மொண்டன்னு போய் நட்டு நம்ம அங்கே வச்சுட்டு வரலாம். தண்ணி நின்று போச்சு பாருங்க, நின்று போச்சு. நம்ம இப்போ போய் அவரை செடி நடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவரை விதை வச்சுருக்குறோம், எடுத்துக்கலாம். போகலாம், இப்போ போய் நட்டுட்டு வரலாம். எடுத்துட்டு சுத்தினி இப்போ கொத்தி எடுத்துட்டு நம்ம இங்கே நடலாம் அவரை விதை. పోదుమా సద్దా బాగుంది మొన్న మొత్తం గడ్డ అట్లా ఉంది ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னையே நம்ம அவரை செடி இங்கே தான் போட்டு வச்சுருந்தோம். அதில் காஞ்சி ஒரு காய் இங்கே இருக்குது. இதுலேயும் பாருங்க காஞ்சி இருக்குது. இந்த பாருங்க, போன வருஷத்து காய் இது. இது நல்லா இல்லை. நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். நம்ம அதையே நட்டு வைக்கலாம். இன்னும் ஆழம் பார்த்தலாம், கொஞ்சம் தோண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டமாகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காய் சாப்பிடணும் இல்லை, நட்டு வச்சா தானே. கொஞ்சம் தோண்டிக்கலாம். போதுமா சார்? தான் இதுல நட்டு வச்சுக்கலாமா? இந்த எருவு மாதிரி இருக்கிற மண் அதுலையா? கல் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், மயில் மட்டும் நல்லா கத்துது, நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்ம 2 இடத்துல நட்டு வைக்கலாம். இங்க பாதி, அந்த பக்கம் பாதி. இத பாருங்க, கிட்ட எடுத்துன்னு காமிங்க. நாம அப்படியே இதுல ஊனி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் நட்டுட்டோம். இப்போ தண்ணி ஊற்றலாம். போய் மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாவே போதும். நம்ம இன்னொரு இடத்துல நட்டு வைக்கலாம். எங்கே நட்டு வைக்கலாம்?
இது ஆளும் பத்தலன்னு நினைக்கிறேன். இல்லை உள்ள மண்ணு தள்ளிட்டேன். கத்து கட்டு போடு. உள்ள வரணும் கட்டு. நம்ம நட்டாச்சு, மண்ணு தள்ளிடலாம். மேலே இருக்கிற மண்ணை தள்ளி இருக்கிறேன். நம்ம தண்ணி ஊற்றலாம் இப்போ. ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவரை விதை நட்டாச்சு, கொடி அவரை ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இதுக்கு வந்து செடி வந்ததே பந்தல் போடணும். மேலே பந்தல் போட்டு மேலே ஏற்றி விடணும். இன்னொரு வாட்டி ஊருக்கு வந்தால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம போய் மாங்காய்லாம் இருக்குது, அதெல்லாம் லாஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூரா காய் வந்து ஒரு 3 காய் நம்ம விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம அப்புறம் அறுத்துக்கலாம் வந்து. இப்போ போய் நீலம் மாங்காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீலம் செடி இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீலம் மாங்காய் வீடியோலாம் நிறைய போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தோப்பு இருக்கிற தோப்பெல்லாம் வளைச்சி போட்டாச்சு. இப்போ ஒன்று தான் இருக்குது, நீலங்காய் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட்டு அறுவடை. நம்ம அதை மட்டும் போய் இப்போ பார்த்துட்டு வரலாம். காயெல்லாம் எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா பழுத்துட்டுக்குதா நம்ம பார்க்கலாம். அது ஒன்றும் அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அங்கங்கே ஒவ்வொன்று தான் இருக்குது. சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இந்த வாட்டி நீளம். இதில் பாருங்க, எல்லாம் காய் அறுவடை முடிச்சிட்டோம். இப்போ பூ எடுத்துன்னு இருக்குது. இதை பாருங்க, அதுலேயும் இருக்குது. இது மருதாங்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ தான் வருஷம் ஃபுல்லாக மாங்காய் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இதெல்லாம் பூ இருக்குது அங்கங்கே ஒவ்வொன்று. நம்ம அப்படியே போகலாம். பெங்களூர் மாங்காய்லாம் இது ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய. ஆனால் நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டு இருக்கிறேன். இப்போ எல்லாம் அறுத்துட்டோம். அடுத்த வருஷம்தான் நம்மளுக்கு மாங்காய் செடி வீடியோ, மாங்காய் மரம் வீடியோ. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நீலங்காயெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்க, இந்த வாட்டி கம்மி தான். மரத்தில் எங்கேயோ ஒரு காய் தான் இருக்கு, நிறைய இல்லை. இதில் அடியில் பாருங்களேன் 2 இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 2 காய் இருக்குது இங்கே. இந்த மரத்துலேயும் பாருங்க, அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. செடியெல்லாம் காலியாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல தான் மாங்காய் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பாருங்க, மொத்தம் காலி செடியெல்லாம். இந்த கீழே மட்டும் தொங்குது 4 காய்.
இங்கே 4 காய் தொங்குது, அவ்வளோதான். இது கூட ஒரு வாரம் போனால் அறுத்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் தோப்புல மாங்காய் காலி, அவ்வளோதான். எங்கேயோ ஒவ்வொன்று தான் இருக்குது. இந்த ஒரு மரத்தில் ஃபுல்லாக காயே இல்லை, ஆனால் ஒரே இடத்துல மட்டும் கொத்தா தொங்குது. அதை பாருங்க. இதில் மட்டும் நல்லா கொத்தா தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.